Welcome to TNPSC Developer Channel. இந்த வீடியோவில் இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேருந்து salient features of the constitution அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ முன்னாடி 2 வீடியோஸ் பார்த்துருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வீடியோஸ் பார்க்கலன்னா பாருங்கள். சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி கொடுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாமுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். salient features of the constitution. ஸோ முக்கியமான நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன பாயிண்ட்ஸ் தேவையோ அது மட்டும் தான் நம்ம வந்து ரிவிஷன் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப டீட்டெயில்டாலாம் வந்து நம்ம போகலாம் இப்போதைக்கு. ஸோ கேஸ் ஒன்று தான் பாரதி கேஸ். இது வந்து 1973 வந்து இந்த கேஸ் வந்திருக்கும். ஸோ இந்த கேஸில் வந்து என்ன சொல்லியிருக்கோன்னா, சுப்ரீம் கோர்ட்டு பவர் ஆஃப் பார்லிமெண்ட் அண்டர் ஆர்டிகல் 368 does not enable it to alter the basic structure. ஸோ ஆர்டிகல் 368 அப்படின்னு சொல்லக்கூடியது அமெண்ட் பண்ணக்கூடியது. ஸோ கான்ஸ்டியூஷனை அமெண்ட் பண்ணக்கூடியது ஆர்டிகல் 368. ஸோ அதனுடைய பார்லிமெண்ட்டுடைய பவர் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சரை ஆல்டர் பண்ணாமல் நீங்கள் வந்து அமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து நீங்கள் அமெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு கேசவானந்த பாரதி கேஸில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ பேசிக் ஸ்ட்ரக்சர்னு சில இது வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நம்ம பின்னாடி கிளாஸஸ் நம்ம பார்ப்போம். பேசிக் ஸ்ட்ரக்சர் எது எதெல்லாம் வரும் அப்படின்றது. இப்போ salient features of the constitution. ஃபர்ஸ்ட் வந்து lengthiest written constitution. ஸோ அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் பார்த்தோம்னா ரிட்டன் கான்ஸ்டியூஷன். ஸோ அமெரிக்காவுடைய இது ரிட்டன் கான்ஸ்டியூஷன். அதே மாதிரி அன்ரிட்டனுங்கிறது பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன். ஸோ பிரிட்டிஷோட இது அன்ரிட்டன், அமெரிக்காவுடைய இது ரிட்டன் கான்ஸ்டியூஷன். அதே மாதிரி வேர்ல்டுலேயே ரொம்ப லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷனும் நம்மளுடைய தான். ஸோ ஒரு பிரியாம்பிள் 395 ஆர்டிகல் 22 பார்ட்ஸ் 8 ஷெட்யூல்ஸ். ஸோ இவ்வளோ இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிகல் கான்ஸ்டியூஷன், இந்தியாவோட கான்ஸ்டியூஷன். அது வந்து 3 பிரிச்சிருப்பாங்க. ஜியாகிரபிக்கல் ஃபேக்டர்ஸ், ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டர்ஸ். ஸோ இது ரொம்ப லென்த்தாக இருக்கிறது காரணம் சொல்கிறாங்க. ஜியாகிரபிக்கல் ஃபேக்டர்ஸ், அப்புறம் ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் சென்டர் ஸ்டேட்ஸ் ஸோ 2 இருக்கு இல்லையா. ஸோ 2 பேருக்கும் சிங்கிள் கான்ஸ்டியூஷன் இருக்கிறதுனால ரொம்ப லென்த்தியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டாமினன்ஸ் ஆஃப் லீகல் லூமினரிஸ். ஸோ லீகல் லூமினரிஸ்னால் நிறைய சட்ட வல்லுநர்கள் வந்து இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் இருந்ததுனால அவங்களுடைய இன்புட் எல்லாமே வந்து எல்லாருமே கொடுத்ததுனால நிறைய இன்புட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதனால் கான்ஸ்டியூஷன் ரொம்ப லென்த்தியாக வந்துருக்குது. அது போக 60 கண்ட்ரிஸுடைய கான்ஸ்டியூஷனும் ரெஃபர் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. ஸோ 60 நாடுகளும் ரெஃபர் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ அதில் எது ரொம்ப முக்கியமானதாக நல்ல இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸோ அது எல்லாமே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ரான் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ். ஸோ மல்டிபிள் சோர்சஸ்லேருந்து எடுத்திருப்பாங்க. ஸ்ட்ரக்சரல் பார்ட் அப்படின்னு பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935. ஸோ 1935 ஆக்ட்லேருந்து எடுத்தது ஸ்ட்ரக்சரல் பார்ட். ஸோ 1935 ஆக்டில் 321 செக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதுவே வந்து ஒரு பெரிய கான்ஸ்டியூஷன் மாதிரி தான். 321 செக்ஷன்ஸ். அதுக்கப்புறம் 10 ஷெட்யூல்ஸ், 10 ஸ்கெட்யூல்ஸ் இருக்கக்கூடியதான் இந்தியா ஆக்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. ஸோ இதுல இருந்து ஸ்ட்ரக்சரல் பார்ட் எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி பிலாசபிக்கல் பார்ட் வந்து ஃப்ரம் அமெரிக்கன் அண்ட் ஐரிஷ் கான்ஸ்டியூஷன். ஸோ அமெரிக்கன் அதுக்கப்புறம் ஐரிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து பிலாசபிக்கல் பார்ட் வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ பிலாசபிக்கல் பார்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபண்டமெண்டல் ரைட், அதுக்கப்புறம் டிபிஎஸ்பி. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து அமெரிக்கன் கான்ஸ்டியூஷனில் இருந்தோம். டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, டிபிஎஸ்பி ஐரிஷ் கான்ஸ்டியூஷனில் வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்டு டிபிஎஸ்பி ரெண்டையும் பிலாசபிக்கல் பார்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்ட்ரக்சரல் பார்ட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935. அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் பார்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்னா கேபினெட் சிஸ்டம். ஸோ இதெல்லாம் வந்து கேபினெட், அப்புறம் ரிலேஷன்ஸ் பிட்வீன் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேச்சர். ஸோ இதெல்லாம் வந்து பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன் வந்து எடுத்திருப்போம். ஸோ யூகே பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷனில் எடுத்தது பொலிட்டிக்கல் பார்ட்டு. So most profound influence and material source of the constitution is the government of India Act. So பெரும்பாலான most of the features வந்து இந்த இந்தியா ஆக்ட் 1935 ஆக்ட்லேருந்து தான் எடுத்திருப்பாங்க. ஸோ அதுலேருந்து எடுத்தது என்னென்னு பார்த்தோம்னா ஃபெடரல் ஸ்கீமு, அப்புறம் ஜுடிஷியரி. ஃபெடரல் ஸ்கீம்னா நமக்கு பிடிச்சிருப்பாங்க 59, 54, 36 அப்படின்னு சொல்லி லிஸ்ட்டை பிரிச்சிருப்பாங்க. ஃபெடரல் லிஸ்ட்டு, இது ப்ரொவின்சியல் லிஸ்ட்டு, அப்புறம் இது வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டு. ஸோ அந்த ஃபெடரல் ஸ்கீம் வந்து 1935 ஆக்ட்லேருந்து எடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஜுடிஷியரி, கவர்னர்ஸு, எமர்ஜென்சி பவர்ஸு, பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஸோ மோர் தென் ஆஃப் ஆஃப் த ப்ரொவிஷன்ஸ் வந்து இந்தியா ஆக்ட்லேருந்து எடுத்திருப்பாங்க. பிளெண்ட் ஆஃப் ரிஜிடிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஸோ நம்மளது வந்து ரிஜிடாகவும் இருக்காது, ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்காது. ஸோ ரெண்டுமே வந்து மிக்ஸ் ஆகி இருக்கக்கூடியது தான். ஸோ ரிஜிட் அப்படின்னு சொன்னோம்னா அதாவது ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிஜிட்னு சொல்லக்கூடியது அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன். ஸோ அமெரிக்கன் கான்ஸ்டியூஷனுங்கிறது ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து அமெண்ட் பண்ணணும்னா ஸ்பெஷல் ப்ரொசீஜர்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ அதாவது வந்து ரிஜிட்னு சொல்கிறாங்க. ஃப்ளெக்சிபிள் அப்படின்னா ஈஸியாக அமெண்ட் பண்ணலாம். ஸோ எப்போ ஈஸியாக அமெண்ட் பண்ணலாம்னா அன்ரிட்டனாக இருக்கப்போ ஈஸியாக அமெண்ட் பண்ண முடியும். அதுதான் ஃப்ளெக்சிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃப்ளெக்சிபிள்னா பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷனை வந்து ஃப்ளெக்சிபிளுக்கு சொல்லலாம். ஸோ இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லணும் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ரிஜிடும் கிடையாது, ஃப்ளெக்சிபிளும் கிடையாது. நெய்தர் ரிஜிட் நார் ஃப்ளெக்சிபிள். ஸோ பிளெண்ட் ஆஃப் ரிஜிடிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டின்னு சொல்லலாம். ஸோ ஆர்டிகல் 368 வந்து 2 டைப் ஆஃப் அமெண்ட்மெண்ட்னு சொல்லும். ஒன்று வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி. ஸோ ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படிங்கிறது 2/3 மெஜாரிட்டி, 2/3 மெம்பர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகி ஓட் பண்ணியிருக்கணும்.
ப்ளஸ் மெஜாரிட்டி ஆஃப் டோட்டல் மெம்பர்ஷிப் வந்து ஓட் பண்ணியிருக்கணும். ஸோ அதாவது டூ தேர்ட் கண்டிப்பாக ப்ரெசென்ட் ஆகணும். இந்த 2/3% இருக்கவங்களில் மெஜாரிட்டி வந்து நமக்கு வேணும், அதாவது 50% வேணும். ஸோ இது ஒரு டைப்பு. அதுக்கப்புறம் இன்னொரு டைப் வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி. ஸோ அது வந்து 2/3 மெம்பர்ஸ். இது வந்து இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி 2/3 மெஜாரிட்டி ப்ளஸ் மெஜாரிட்டி ஆஃப் டோட்டல் மெம்பர்ஸு, அது கூட ரேட்டிஃபிகேஷன் பை ஆஃப் டோட்டல் ஸ்டேட்ஸ். ஸோ அந்த பில்லை மறுபடியும் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் ஸ்டேட்ஸ் வந்து சட்டமன்றங்களில் அதான் பில்லை பாஸ் பண்ணியிருக்கணும் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஸோ பாதிக்கும் மேற்பட்ட மாநில சட்டமன்றங்களும் அதை வந்து பில்லை பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த அமெண்ட்மெண்ட் வந்து நடைமுறைக்கு வரும். ஸோ இது வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடியது, ஸ்டேட்டும் கன்சர்ன்ட் ஆகியிருந்ததுன்னா அவங்க லெஜிஸ்லேச்சரில் வந்து பாஸ் பண்ணணும். ஸோ இது வந்து அமெண்ட் பண்ணக்கூடிய 2 டைப்ஸ் வந்து சொல்லுது. ஸோ இது போக சிம்பிள் மெஜாரிட்டிலையும் வந்து நம்ம சில ப்ரொவிஷன்ஸ் வந்து அமெண்ட் பண்ணலாம். ஸோ சிம்பிள் மெஜாரிட்டி வந்து நமக்கு ஆர்டிகல் 368 கீழே வந்து வராது. ஸோ 368 கீழே வரக்கூடியது ஸ்பெஷல் மெஜாரிட்டி, அதுக்கப்புறம் ஸ்பெஷல் மெஜாரிட்டி ப்ளஸ் ரேட்டிஃபிகேஷன் பை ஆஃப் டோட்டல் ஸ்டேட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் 4வது பார்த்தோம்னா ஃபெடரல் சிஸ்டம் வித் யூனிட்ரி பையா. ஸோ ஃபெடரல் ப்ளஸ் யூனிட்ரி, ஸோ ரெண்டுமே இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறோம். ஃபெடரேஷன் அப்படின்னு சொன்னோம்னா ஸோ சென்ட்ரல் மட்டும் டிசைட் பண்ணக்கூடியது முடியாது, ஸ்டேட்டும் வந்து அதில் இன்வால்வ் ஆவாங்க. ஸோ அதான் வந்து ஃபெடரல் கோஆப்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடியது. ஃபெடரேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 2 கவர்மெண்ட், ஸோ சென்டர் ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் இருக்குது, ரிட்டன் கான்ஸ்டியூஷன், சூப்பர்மெசி ஆஃப் கான்ஸ்டியூஷன், ரிஜிடிட்டி ஆஃப் கான்ஸ்டியூஷன், இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி அண்ட் பைகேமரலிசம். ஸோ அப்பர் ஹவுஸ் லோவர் ஹவுஸ், இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. ஸோ ஜுடிஷியரிக்கும் எக்ஸிக்யூட்டிவும் சம்மந்தம் இருக்காது. ஸோ ஜுடிஷியரி இண்டிபெண்டாக இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஃபெடரல் ஃபீச்சர்ஸ். அதேமாதிரி நான் ஃபெடரல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ட்ராங் சென்டர். ஸோ சென்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதேமாதிரி சிங்கிள் கான்ஸ்டியூஷன், சிங்கிள் சிட்டிசன்ஷிப்பு, ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் கான்ஸ்டியூஷன், அதுக்கப்புறம் இன்டெகிரேட்டட் ஜுடிஷியரி. ஸோ இன்டெகிரேட்டட் ஜுடிஷியரி அப்படின்னு சொல்லக்கூடியது நீங்கள் ஃப்ரீயாக அவங்க வந்து ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இடத்துல இங்கே வந்து அந்த ஃபெடரல் ஃபீச்சர் அப்படிங்கிறது இங்கே அடிபட்டு போயிடுது இன்டெகிரேட்டட் ஜுடிஷியரி வரும்போது. அதே மாதிரி கவர்னர் அப்பாயின்ட் பண்ணக்கூடிய சென்டர் வந்து கவர்னர் அப்பாயின்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து சென்டரோடைய கை வந்து ஓங்கியிருக்கும். ஸோ இதுவும் வந்து ஃபெடரல் ஃபீச்சர் கிடையாது. அதேமாதிரி ஆல் இந்தியா சர்வீசஸ், ஸோ இது சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாயின்ட் பண்ணுறாங்க. எமர்ஜென்சி ப்ரொவிஷன், ஸோ இது எல்லாமே வந்து நான் ஃபெடரல் ஃபீச்சர்ஸ். ஸோ நமக்கு ஃபெடரலும் இருக்குது, நான் ஃபெடரல் ஃபீச்சர்ஸும் இருக்குது. இருந்தாலும் கான்ஸ்டியூஷனில் ஃபெடரேஷன் அப்படிங்கிற வேர்டு வந்து எங்கேயுமே யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ ஆர்டிகல் 1 மட்டும் என்ன சொல்லணும்னா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்தியாங்கிறது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து நாட் அ ரிசல்ட் ஆஃப் அக்ரிமெண்ட். ஸோ ஸ்டேட்ஸ் எல்லாம் கம்பைன் ஆனது, அக்ரிமெண்ட் வச்செல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஸ்டேட்டுக்கு இந்திய யூனியன்லேருந்து வெளியே போகிறதுக்கான அதிகாரமும் கிடையாது. ஸோ அதுக்கான ரைட்ஸும் கிடையாது. நோ ஸ்டேட் ஹேஸ் ரைட் டு செசிட் ஃப்ரம் த ஃபெடரேஷன். ஸோ ஃபெடரேஷன் பற்றி சில நபர்கள் வந்து முக்கியமான நபர்கள் கோட் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா கேசி வீர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஃபெடரல் இன் ஃபார்ம், யூனிட்டரி இன் ஸ்பிரிட். ஸோ ஃபார்மில் ஃபெடரேஷனில் ஃபெடரலாக இருக்குது, அதே மாதிரி ஸ்பிரிட்டில் யூனிட்டரியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் குவாசி ஃபெடரல் அப்படின்னு சொல்கிறார். ஸோ பாதி ஃபெடரல் இல்லை, குவாசி ஃபெடரல் அப்படின்னு சொல்லி கேசி வீர் சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் மோரிஸ் சான்ஸு பார்கெய்னிங் ஃபெடரலிசம். ஸோ அங்கே பிச்சு எடுத்து போட்ட மாதிரி இருக்குது. பார்கெய்னிங் ஃபெடரலிசம் அப்படின்னு மோரிஸ் சான்ஸ் சொல்கிறாரு. கிரான்வெல் ஆஸ்டின் வந்து கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம். ஸோ சென்டர் ஸ்டேட் 2 பேருமே கோஆப்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய ஃபெடரலிசம், கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்னு கிரான்வெல் ஆஸ்டின் சொல்லுவார். யுவர் ஜென்னிங்ஸ் ஃபெடரேஷன் வித் சென்ட்ரலைசிங் டெண்டன்சி. ஸோ ஃபெடரேஷன் தான் இருந்தாலும் சென்ட்ரலைசிங் டெண்டன்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லி யுவர் ஜென்னிங்ஸ் வந்து சொல்லியிருக்காரு. ஃபெடரேஷன் வித் சென்ட்ரலைசிங் டெண்டன்சி அப்படின்னு யுவர் ஜென்னிங்ஸ் சொல்கிறார். ஸோ கேசி வேறு வந்து என்ன சொல்கிறாரு, ஃபெடரல் இன்ஃபார்ம், யூனிட்டரி இன் ஸ்பிரிட், காஸ் ஃபெடரல், மோரிஸ் சான்ஸ் பார்கெனிங் ஃபெடரலிசம், கிரான்வெல் ஆஸ்டின் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம், யுவர் ஜென்னிங்ஸ் ஃபெடரேஷன் வித் சென்ட்ரலைசிங் டெண்டன்சி அப்படின்னு சொல்லியிருப்பார் இந்த ஃபெடரேஷன் பற்றி. அடுத்து நம்ம பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் கிடையாது, நம்ம பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். இது வந்து இங்கிலாந்துக்கிட்ட இருந்து நம்ம இங்கிலாந்துடையது அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்லிமெண்ட்ரி அப்படின்னா இது வந்து கோஆர்டினேஷன் பிட்வீன் லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்கன்ஸ் 2 பேரும் கோஆப்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடியது வெஸ்ட்மின்ஸ்டர் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது யூகேவுடைய பார்லிமெண்ட் இருக்கக்கூடிய லொகேஷன் வெஸ்ட்மின்ஸ்டர் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட், கேபினெட் கவர்மெண்ட். ஸோ இது எல்லாமே வந்து பார்லிமெண்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ நாட் ஓன்லி எட் சென்டர் பட் ஆல்சோ இன் ஸ்டேட். ஸோ ஸ்டேட்ஸ்லேயும் வந்து நமக்கு பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபீச்சர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்ரி ஃபீச்சர்ஸ் பார்த்தோம்னா நாமினல் அண்ட் ரியல் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ 2 எக்ஸிக்யூட்டிவ் இருக்காங்க, கவர்னர் அப்புறம் சிஎம்மும் இருப்பார். நாமினல் அண்ட் ரியல் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் மெஜாரிட்டி பார்ட்டி வந்து ரூல் பண்ணுவாங்க. கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அவங்களுக்கு லெஜிஸ்லேச்சர் இருக்குது, அதேமாதிரி மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க, பிரைம் மினிஸ்டர் இல்லை சீஃப் மினிஸ்டர் இருப்பார். அதுக்கப்புறம் டிசல்யூஷன் ஆஃப் லோவர் ஹவுஸ் வந்து நீங்கள் டிசால்வ் பண்ணிக்கலாம். இந்தியன் பார்லிமெண்ட் இஸ் நாட் அ சாவரின் பாடி. ஸோ லைக் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட். ஸோ ஸ்டேட் ஹேஸ் எலெக்டட் ஹெட். ஸோ நமக்கு வந்து நம்மளோட ஸ்டேட்டுக்கு எலெக்டட் ஹெட் இருப்பாங்க, பட் பிரிட்டிஷ்க்கு வந்து அந்த மாதிரி கிடையாது. பிரிட்டிஷ் ஸ்டேட்டுக்கு வந்து ஹெரிடிட்ரி ஹெட் அப்படின்னா அந்த பரம்பரையாக வரக்கூடிய ஹெட், கிங் அல்லது குயின் இருப்பாங்க. மோனார்கி.
ஸோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெட் தான் பிரிட்டிஷ் ஸ்டேட் இருப்பாங்க. பட் இந்தியன் ஸ்டேட்டுக்கு வந்து எலெக்டட் ஹெட் வந்து இருப்பார். ஸோ அதனால் வந்து ரிப்பப்ளிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அது வந்து பிரைம் மினிஸ்டர் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். பார்லிமெண்டரி கவர்மெண்ட்டை பிரைம் மினிஸ்டர் கவர்மெண்ட். அதுக்கப்புறம் அடுத்த 6வது ஃபீச்சர் பார்த்தோம்னா சிந்தசிஸ் ஆஃப் பார்லிமெண்ட்ரி சாவரினிட்டி அண்ட் ஜுடிஷியல் சூப்பர்மெசி. ஸோ சாவரினிட்டி ஆஃப் பார்லிமெண்ட் இஸ் அசோசியேட்டட் வித் தி பிரிட்டிஷ் பார்லிமெண்ட். ஸோ அந்த பார்லிமெண்ட்டுங்கிறது பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டோட நமக்கு வந்து ரிலேட் ஆகியிருக்கக்கூடியது. ஜுடிஷியல் சூப்பர்மெசி அப்படின்னு சொல்லக்கூடியது அமெரிக்கன் சுப்ரீம் கோர்ட்டோட நமக்கு லிங்க் ஆகியிருக்கக்கூடியது. ஸோ நம்ம வந்து ஜுடிஷியல் சூப்பர்மெசி அப்படிங்கிறது அமெரிக்கை பார்த்து நம்ம அதை எடுத்துருக்கோம். ஸோ ஜுடிஷியல் ரிவ்யூ பவர் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் வந்து நேரோவர் தென் வாட் எக்ஸிஸ்ட் இன் யூஎஸ். அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட்ஸ் ஃபார் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. அப்புறம் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா கண்டெய்ன்ட் இன் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன். அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா. இது வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் இன்டகிரேட்டட் அப்புறம் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷரி. ஸோ ரெண்டுமே இருக்குது, இன்டகிரேட்டட் அண்டு இண்டிபெண்டன்ட் ஜுடிஷரி. ஸோ அவங்க வந்து நம்ம சிங்கிள் சிஸ்டம் ஆஃப் கோர்ட்ஸ். ஸோ எல்லா கோர்ட்ஸுமே போத் சென்ட்ரல் அண்டு ஸ்டேட் லாஸ் ரெண்டுமே வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. பட் யூஎஸில் வந்து தனித்தனி கோர்ட் இருக்கும். ஃபெட்ரல் லா என்ஃபோர்ஸ் பண்ண ஃபெட்ரல் ஜுடிஷரி, ஸ்டேட் லா என்ஃபோர்ஸ் பண்ண ஸ்டேட் ஜுடிஷரியான யூஎஸில் தனித்தனியாக வச்சுருப்பாங்க. அங்கே ஆல்ரெடி டபுள் சிட்டிசன்ஷிப் தான் இருக்கும். ஸோ நம்ம நாட்டில் வந்து போத் சென்ட்ரல் அண்டு ஸ்டேட் லா ரெண்டுமே வந்து ஒரே சிஸ்டம் ஆஃப் கோர்ட்ஸை தான் வந்து என்ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எக்ஸ்பென்சஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் சார்ஜ் ஆன் தி கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ சிஎஃப்ஐலேருந்து தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கான எக்ஸ்பென்ஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ப்ராஹிபிஷன் ஆன் டிஸ்கஷன் ஆன் தி கான்டக்ட் ஆஃப் ஜட்ஜஸ் இந்த லெஜிஸ்லேச்சர். ஸோ சட்டமன்றங்களில் நீதிபதிகளுடைய நீதிபதிகளுடைய நடைமுறைகள் பற்றி நீங்கள் வந்து விவாதிக்கக்கூடாது. அதே மாதிரி பேன் ஆன் ப்ராக்டிஸ் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட். ஸோ ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட்டு அந்த அதிகாரமும் கொடுத்துருக்காங்க. ஸோ பனிஷ் ஃபார் இட்ஸ் கண்டெம்ட் வெஸ்டட் இன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த அதிகாரமும் இருக்குது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ இது வந்து நமக்கு வந்து ஒரு முக்கியமான ஃபீச்சர்ஸாக. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது பொலிட்டிக்கல் டெமோக்ரஸியை வந்து என்ஷூர் பண்ணக்கூடியது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ நமக்கு வந்து மொத்தம் 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கும். ஸோ ஆரிஜினலி 7 இருந்திருக்கும். அது ஆர்டிகல் 31 ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து டெலீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ தனியாக வேறு இடத்துல வச்சுருப்பாங்க. அது எங்கேங்கிறத நம்ம பார்க்கலாம். பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி என்ஷூர் பண்ணக்கூடியது ஃபண்டமெண்டல் ரைட்டு 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டி 14 to 18 வரைக்கும், ரைட் டு ஃப்ரீடம் 19 to 22, ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் 23, 24, அதுக்கப்புறம் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் 25 to 28, 29, 30 கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ். அது கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ் வந்து ஆர்டிகல் 32. ஸோ அது வந்து ஆர்டிகல் 32 சுப்ரீம் கோர்ட்டுக்கும் 226 வந்து ஹை கோர்ட்டுக்கும் இருக்கக்கூடிய ரைட்ஸ். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்டுங்கிறது ப்ரொமோட்டிங் த ஐடியா ஆஃப் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி ப்ரொமோட் பண்ணக்கூடியது. ஃபண்டமெண்டல் ரைட் ஜஸ்டிசபிள் இன் நேச்சர் அண்ட் ஆல்சோ என்ஃபோர்ஸபிள் பை கோர்ட்ஸ். ஸோ இது வந்து வயலேட் ஆச்சுன்னா நீங்கள் கோர்ட்டுக்கு போகலாம். இது வந்து ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய நேச்சர் உடையது. அதேமாதிரி டேரெக்டாக நீங்கள் சுப்ரீம் கோர்ட் போக முடியும். ஸோ இது வந்து ஆரிஜினல் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டேரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து நீங்கள் போகலாம். சுப்ரீம் கோர்ட்டு ரிட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ டு ரிஸ்டோர் இஃப் restoration of his rights. அதே மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸுங்கிறது உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துட மாட்டாங்க. ஸோ நாட் அப்சல்யூட், சப்ஜெக்ட் டு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இம்போஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இது வந்து நாட் சாக்ரோ சாங்க்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனுடைய அமெண்ட்மெண்ட் பண்ணி இதை வந்து கர்டைல் பண்ணலாம், இல்லை ரிப்பீல் பண்ணலாம் பை பார்லிமெண்ட். இதை வந்து அமெண்ட் பண்ணுறதுக்கான ரைட்ஸும் பார்லிமெண்ட்டுக்கு இருக்குது. நேஷனல் எமர்ஜென்சி. ஸோ ஆர்டிகல் 352 போட்டிருக்கும் போது ஆர்டிகல் 2021 தவிர மற்றது எல்லாமே வந்து சஸ்பெண்ட் ஆகிடும். ஸோ இங்கே வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டுங்கிறது உங்களுக்கு அப்சல்யூட்டாக கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்தது கிடையாது. நாட் அப்சல்யூட், சஸ்பெண்டட் டியூரிங் நேஷனல் எமர்ஜென்சி எக்ஸெப்ட் 2021 2021. ஸோ 2021 தவிர மற்ற ஆர்டிகல் எல்லாமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாமே சஸ்பெண்ட் ஆகிடும் டியூரிங் நேஷனல் எமர்ஜென்சி டைமில். அதுக்கப்புறம் டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸோ டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஸோ அதை வந்து அம்பேத்கர் இந்த பாட்டு வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நாவல் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அம்பேத்கர் வந்து நாவல் ஃபீச்சர் அப்படின்னு சொன்னது டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியை தான் சொல்லியிருப்பாரு. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட் வந்து எப்படி பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி என்ஷூர் பண்ணதோ அதே மாதிரி டிபிஎஸ்பிங்கிறது சோசியல் எக்கனாமிக் டெமோக்ரஸி வந்து ப்ரொமோட் பண்ணக்கூடியது. சோசியல் எக்கனாமிக் டெமோக்ரஸி ப்ரொமோட் பண்ணக்கூடியது டிபிஎஸ்பி. ஸோ அதை வந்து நாவல் ஃபீச்சர் அப்படின்னு சொன்னவர் அம்பேத்கர். பார்ட் 4 வந்து இருக்கக்கூடியது. இதை வந்து 3 கேட்டகரியாக பிரிச்சிருப்பாங்க. சோசியலிஸ்டிக், காந்தியன், அதுக்கப்புறம் லிபரல் இன்டெலெக்சுவல் அப்படின்னு சொல்லி 3 கேட்டகரியாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து என்ன ப்ரொமோட் பண்ணுது, ஐடியல் ஆஃப் சோசியல் அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரஸி. இது வந்து நான் ஜஸ்டிசபிள். ஸோ இது வந்து இது எனக்கு இல்லை, இதில் இருக்கக்கூடிய ஆர்டிகல் இது வந்து வயலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி நீங்கள் கோர்ட்டுக்கு வந்து போக முடியாது. ஸோ நான் ஜஸ்டிசபிள், நாட் என்ஃபோர்ஸபிள் பை தி
courts. So fundamental in the governance of the country, duty of the state to apply these principles in making laws. So state government சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ லாஸ் மேக் பண்ணும்போது இதில் இருக்கக்கூடிய பிரின்சிபல்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணாமையும் போகலாம். ஸோ அது வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டேட்டுடைய டிஸ்கஷன் தான். இதில் வந்து நீங்கள் கோர்ட் வந்து இன்வால்வ் ஆகிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஸோ இது வந்து மாரல் ஆப்ளிகேஷன் தான். நெஹ்ரு மில்ஸ் கேஸ் 1980. ஸோ அதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது பேலன்ஸ் பிட்வீன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டைரக்டிவ் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லி நெஹ்ரு மில்ஸ் கேஸ் 1980 வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருப்போம். அடுத்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து ரஷ்யாவிலேருந்து வந்து எடுத்திருப்போம். ஸோ அது வந்து 42nd அமெண்ட்மெண்ட் 1976 சொரன் சிங் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷனால ஆட் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ 86th அமெண்ட்மெண்ட் 2002 இன்னொரு ஃபண்டமெண்டல் ரைட் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து ஆர்டிகல் 51A பார்ட் 4A ஆர்டிகல் 51A இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. 11 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறது நம்ம தனியாக அந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் படிக்கும்போது பார்ப்போம். இது வந்து நான் ஜஸ்டிசபிள் இன் நேச்சர். ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸும் அப்படிங்கிறது இது வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. ஸோ நான் ஜஸ்டிசபிள் இன் நேச்சர். ஸோ இது வந்து ஒரு சிட்டிசனுடைய டியூட்டி, அதை ஒபே பண்ணக்கூடியது. அடுத்து செக்குலர் ஸ்டேட். ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய இன்னொரு முக்கியமான அம்சம் செக்குலர் ஸ்டேட். ஸோ அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த மதத்துக்கும் இது வந்து ப்ரொமோட் பண்ணாது. ஸோ செக்குலர் அப்படிங்கிற வேர்டு வந்து பிரியாம்பிள் ஆட் பண்ணப்பட்டது 42nd அமெண்ட்மெண்ட்டில் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ SSI அப்படின்னு சொல்லக்கூடிய சோசியலி செக்குலர் இன்டெகிரிட்டி. ஸோ இந்த 3 வேர்டும் 42nd அமெண்ட்மெண்ட்டில் ஆட் பண்ணியிருப்பாங்க. பிரியாம்பிள் seeks to all citizens லிபர்ட்டி ஆஃப் பிலீஃப் ஃபெய்த் அண்ட் வர்ஷிப். ஸோ பிரியாம்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய லிபர்ட்டியை வந்து ஆல் சிட்டிசன்ஸுக்கும் செக்யூர் பண்ணி கொடுக்கக்கூடியது. ஸோ ஆர்டிகல் 14 அப்படின்னு சொல்லக்கூடியது ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா சொல்லுது. ஸோ அங்கே வந்து ரிலீஜனுக்கு வேலையே கிடையாது. அதே மாதிரி நோ டிஸ்கிரிமினேஷன் அது ஆர்டிகல் 15. அதே மாதிரி ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் ஆர்டிகல் 16 சொல்லுது. ஸோ அதே மாதிரி ஆர்டிகல் 25 வந்து ஆல் பர்சன்ஸ் ஃப்ரீலி ப்ரொபஸ் ப்ராக்டிஸ் அண்ட் ப்ராபகேட் எனி ரிலீஜியன். ஸோ அது வந்து ஆர்டிகல் 25. அதே மாதிரி உங்களுடைய ரிலீஜியஸ் அஃபேர்ஸ் மேனேஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஆர்டிகல் 26. ஸோ ரிலீஜியஸ் அஃபேர்ஸ் பர்டிகுலர் ரிலீஜனை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக டேக்ஸ் வந்து பே பண்ண தேவையில்லை. ஸோ நோ டேக்ஸஸ் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் பர்டிகுலர் ரிலீஜன் ஆர்டிகல் 27 சொல்லும். அதே மாதிரி நோ ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் எனி எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன். ஸோ 28 சொல்லக்கூடியது. ஸோ எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷனில் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் எதுவும் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 28 சொல்லும். அதுக்கப்புறம் 29 வந்து கல்ச்சுரல். ஸோ மைனாரிட்டிஸுடைய லாங்குவேஜ், அதாவது ஒரு டிஸ்டிங் லாங்குவேஜ் ஸ்கிரிப்ட் கல்ச்சரை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது, கன்சர்வ் பண்ணக்கூடியது ஆர்டிகல் 29. அதுக்கப்புறம் ஆர்டிகல் 30 வந்து மைனாரிட்டிஸ் அவங்களுக்கு வந்து எஸ்டாப்ளிஷ் அண்ட் அட்மினிஸ்டர் எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன். ஸோ எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான ரைட் கொடுத்தது ஆர்டிகல் 30. ஆர்டிகல் 44 வந்து யூனிஃபார்ம் சிவில் கோட். ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரே ஒரு சிவில் கோட் இருக்கணும்னு சொல்லக்கூடியது ஆர்டிகல் 44. ஸோ 4 ரெண்டுமே யூனிஃபார்மாக இருக்குது, யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கம்ப்ளீட் செப்பரேஷன் பிட்வீன் தி ரிலீஜியன் அண்ட் ஸ்டேட். ஸோ செக்குலரில் வந்து ஒரு 2 டைப் இருக்கும். அதாவது நெகட்டிவ் கான்செப்ட் ஆஃப் செக்குலரிசம், அதுக்கப்புறம் பாசிட்டிவ் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெகட்டிவ் கான்செப்ட்னா கம்ப்ளீட்டாக ரிலீஜியனை வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஸோ கம்ப்ளீட் செப்பரேஷன் பிட்வீன் ரிலீஜியன் அண்டு ஸ்டேட்டு. ஸோ நம்ம அதை வந்து நெகட்டிவ் கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பட் இந்தியாவில் இருக்கக்கூடியது பாசிட்டிவ் கான்செப்டாக செக்குலரிசம் அப்படின்னா ஈக்குவல், எல்லா ரிலீஜனும் பிரிச்சிட மாட்டாங்க, எல்லா ரிலீஜனுக்கும் ஈக்குவல் ரெஸ்பெக்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ கிவிங் ஈக்குவல் ரெஸ்பெக்ட் டு ஆல் ரிலீஜன்ஸ், அதுதான் வந்து பாசிட்டிவ் கான்செப்ட் ஆஃப் செக்குலரிசம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அபாலிஸ்ட் ஓல்டு சிஸ்டம் ஆஃப் கம்யூனல் ரெப்ரசன்டேஷனும் அபாலிஷ் பண்ணியிருக்கோம் நம்ம. யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ். ஸோ நமக்கு வந்து வாக்களிக்கும் வயது வந்து 21லேருந்து 18 ரெடியூஸ் பண்ணது 61st அமெண்ட்மெண்ட் 1989 வந்து நம்ம 18லேருந்து 21 வயசாக குறைச்சிருப்போம். 21லேருந்து 18 வயசாக குறைச்சிருப்போம். யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் வந்து எல்லாருக்குமே கொடுத்துருப்போம். அதே மாதிரி இந்தியாவோட இது சிங்கிள் சிட்டிசன்ஷிப். அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ட் பாடிஸ். ஸோ அதாவது எக்ஸிக்யூட்டிவ் தலைவர் இல்லாமல் இயங்கக்கூடிய இண்டிபெண்டன்ட் பாடிஸ்க்கான ப்ரொவிஷனும் வந்து கான்ஸ்டியூஷன்லாம் சொல்லியிருப்பாங்க. எலெக்ஷன் கமிஷன், அப்புறம் கேக் வந்து கார்டியன் ஆஃப் பப்ளிக் பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். UPSC ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஸோ இவங்களுக்கான எக்ஸ்பென்சஸ் சார்ஜ் வந்து கன்சர்வேட்டிவ் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து சார்ஜ் பண்ணப்படும். ஸோ அதே சமயம் இவங்களுக்கும் அந்த பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ் இவங்களுக்கும் வந்து லிங்க் இருக்காது. ஸோ இவங்க வந்து இண்டிபெண்ட்டாக செயல்படக்கூடிய பாடிஸ். அடுத்து எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ். இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஃபெட்ரலாக இருக்கக்கூடிய இந்தியாவை யூனிட்ரி ஃபார்மாக கவர்மெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணக்கூடியது இந்த எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் தான். வித்தவுட் அமெண்ட்மெண்ட் பண்ணாமல் நம்ம ஃபெட்ரலை யூனிட்டரியாக மாற்றிடும். ஸோ மொத்தம் 4 ஆர்டிகல் இருக்கும் எமர்ஜென்சியில். 352 வந்து நேஷனல் எமர்ஜென்சி. ஸோ இது வந்து 3 கிரவுண்டில் போடுவாங்க. வார், எக்ஸ்டர்னல் அக்ரஷன் ஆர் ஆர்ம்டு ரெபலியன் அப்படின்னு சொல்லி இந்த 3
சுச்சுவேஷனில் தான் வந்து நேஷனல் எமர்ஜென்சி கொண்டு வராங்க ஆர்டிகல் 352 கீழே. அதுக்கப்புறம் ஆர்டிகல் 356, அதுக்கப்புறம் 56 மாற்றி போட்டோம்னா 365. ஸோ 56 வந்து எப்போ கொண்டு வராங்கன்னா இது வந்து பிரசிடென்ட் ரூல், ஸ்டேட்டில் கொண்டு வரக்கூடியது. 356 எப்போ கொண்டு வராங்கன்னா ஃபெயிலியர் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் மிஷினரி இன் ஸ்டேட். ஸோ ஸ்டேட்ஸில் வந்து லா அண்ட் ஆர்டர் ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நியூஸ் பார்த்துருப்பீங்க, கலாச்சாரம் குடிச்சு சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து ஏன்னா கம்ப்ளீட்டாக போலீஸோடைய ஒரு ஃபெயிலியர்னால தான் இந்த மாதிரி லா அண்ட் ஆர்டர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி லா அண்ட் ஆர்டர் ஃபெயிலியர் ஆகும்போது, கான்ஸ்டியூஷனல் மிஷினரி கம்ப்ளீட்டாக ஃபெயில் ஆகும்போது ஆர்டிகல் 350 கீழே பிரசிடென்ட் ரூல் வந்து கொண்டு வர முடியும். ஸோ அதான் வந்து ஸ்டேட் எமர்ஜென்சி சொல்லப்படுது. அதே மாதிரி 356 இந்த 56 3 போட்டோம்னா 65 என்ன சொன்னோம்னா ஸ்டேட்டு கொடுக்கக்கூடிய டைரக்ஷன்ஸை ஸ்டேட் வந்து ஃபாலோ பண்ணல அப்படிங்கும்போது 365 வந்து கொண்டு வரலாம். ஸோ எப்படின்னா ஃபெயில் டு கம்ப்ளை வித் தி டைரக்ஷன்ஸ் ஆஃப் தி சென்டர். ஸோ அது வந்து 365. அதுக்கப்புறம் 360 வந்து ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி சொல்லக்கூடியது. ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி இன்னி வரைக்கும் நம்ம இந்தியாவில் வந்து கொண்டு வரப்படவில்லை. ஸோ இது வந்து என்ன பண்ணணும்னா ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை யூனிட்டரி ஒன்றா மாற்றி விட்டுரும் வித்தவுட் ஃபார்மல் அமெண்ட்மெண்ட் இல்லாமல். அடுத்து 3 tier கவர்மெண்ட்ஸ், அது வந்து லோக்கல் கவர்மெண்ட் அப்படி சொல்லக்கூடியது. ஸோ இதுக்கான பிரயோசனம் நம்ம கான்ஸ்டியூஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ 73rd amendment 92 இதில் பஞ்சாயத்து சொல்லியிருப்பாங்க. நியூ பார்ட் 9, அதுக்கப்புறம் 11th ஷெட்யூல் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி 74th amendment 92ல் முனிசிபாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அர்பன் லோக்கல் கவர்மெண்ட். இதுக்காக பார்ட் 9A வந்து புது பார்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 12th ஷெட்யூல் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க முனிசிபாலிட்டிஸ்க்காக. அடுத்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. ஸோ இது வந்து 97th amendment 2011 கொண்டு வந்திருப்பாங்க கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. ஸோ 3 சேஞ்சஸ் கொண்டு வரும். ஸோ ஆர்டிகல் 19ல் ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் வந்து ஆட் பண்ணும். ஸோ ரைட் டு கோஆப்ரேட்டிவ், அதாவது ரைட் டு ஃபார்ம் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டாக கொண்டு வராங்க ஆர்டிகல் 19ல். அதேமாதிரி 43B அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் வந்து டிபிஎஸ்பியில் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கோஆப்ரேட்டிவ் ப்ரொமோட் பண்ணுறதுக்கான, ஸ்டேட் வந்து ப்ரொமோட் பண்ணும் அப்படின்றதுக்கான டிபிஎஸ்பி பிரின்சிபலாக வந்து ஆர்டிகல் 43B வந்து சொல்லுது. அதேமாதிரி இதுக்கான ஒரு நியூ பார்ட் 9B வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கான ஆர்டிகல் வந்து 243 ZH2, 243 ZH2 ZT. ஸோ பார்லிமெண்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. ஸோ மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் வரும்போது அது பார்லிமெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் வரும்போது அது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் பற்றின மொத்தமான கிரிட்டிசிசம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இதில் வந்து பெஸ்ட்டு கிரிட்டிசிசம் அப்படின்னு பார்த்தோம்னா இது எல்லாமே வந்து பாசிட்டிவாக தான் கேட்பாங்க. நமக்கு நெகட்டிவாக இருந்தால் அது கொஸ்டினில் வராது. மேக்ஸிமம் நெகட்டிவாக இருக்கிறது அவாய்ட் பண்ணிடுவாங்க. பாசிட்டிவாக இருக்கக்கூடியது மட்டும்தான் கொஸ்டினில் கேட்பாங்க. ஸோ இப்போ என் ஸ்ரீனிவாசன் அவர்கள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா க்ளோஸ் காப்பி ஆஃப் தி ஆக்ட் ஆஃப் 1935. ஸோ 1935 வந்து நிறைய ப்ரொவிஷன்ஸ் எடுத்திருப்பாங்க. அதனால் இதை 1935 உடைய ஒரு காப்பி தான் அப்படின்னு சொல்லி என் ஸ்ரீனிவாசன் வந்து சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் PR தேஷ்முக் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இது வந்து ஆக்ட் ஆஃப் 1935 வித் ஒன்லி அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ 1935 ஆக்ட் தான், அது கூட அடல்ட் ஃப்ரான்ச்சைசஸ் மட்டும் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி PR தேஷ்முக் வந்து சொல்லுவார். அதுக்கப்புறம் அனுமந்தையா என்ன சொல்லுவார்னா, வி வாண்டட் த மியூசிக் ஆஃப் வீணா ஆர் சிதார். ஸோ நாங்கள் வந்து வீணா இல்லை சிதார் கேட்டோம், பட் எங்களுக்கு இங்கிலீஷ் பேண்ட் வந்து கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லி அனுமந்தையா சொல்லுவார். அப்புறம் லோக்நாத் மிஸ்ரா, ஸோ இவர் வந்து ஸ்லாவிஷ் இமிட்டேஷன் ஆஃப் த வெஸ்ட். ஸோ வெஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அதை பார்த்து நம்ம காப்பி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி லோக்நாத் மிஸ்ரா சொல்கிறாரு. ஸ்லாவிஷ் சரண்டர் டு த வெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் அனுமந்தையா, ஸோ இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து காந்திஜி எதை வேண்டாம்னு நினைச்சாரோ ஸோ அதை தான் இங்கே வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அனுமந்தையா சொல்லுவார். எக்ஸாக்ட்லி த கைண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் மகாத்மா காந்தி டிட் நாட் வாண்ட் அண்ட் டிட் நாட் என்விசேஜ். ஸோ அது மாதிரி பிரகாசம் அவர் என்ன சொல்லுவார்னா, அம்பேத்கருடைய நான் பார்ட்டிசிபேஷன் இன் காந்தியன் மூமெண்ட் தான் இந்த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அம்பேத்கருடைய நான் பார்ட்டிசிபேஷன் இன் காந்தியன் மூமெண்ட் தான் இந்த அன்காந்தியனாக இருக்கு, ஆன்டி காந்தியன். ஸோ அன்காந்தியனாக இருக்கக்கூடிய அந்த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி பிரகாசம் வந்து சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் எலிஃபென்டைன் சைஸ், ரொம்ப சைஸும் வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்குது. யுவர் ஜென்னிங்ஸ் என்ன சொல்லிப்பானா, அது வந்து லாயர்ஸ் பேரடைஸ் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து லாயர்ஸ் பேரடைஸ் அப்படின்னு சொன்னவர் யுவர் ஜென்னிங்ஸ். அடுத்து இதில் இருக்கக்கூடிய முக்கியமான பார்ட்ஸு, ஸோ அதில் என்னென்ன எந்த ஆர்டிக்கல் வந்து இது வரைக்கும் கவர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்துருவோம். ஸோ பார்ட் 1 வந்து யூனியன். ஸோ இது வந்து யூனியன்னா ஸ்டேட்டுடைய டெரிட்டரி, ஸ்டேட்ஸுடைய நேம் பற்றி சொல்லக்கூடியது 1 to 4 வரைக்கும் இருக்குது. அடுத்து 5 to 11 வந்து சிட்டிசன்ஷிப். பார்ட் 2 12 to 35. பார்ட் 3 ஃபண்டமெண்டல் ரைட்ஸு. 36 to 51 டிபிஎஸ்பி. பார்ட் 4, அதுக்கப்புறம் பார்ட் 4A வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் 51A. அடுத்து பார்ட் 5 வந்து யூனியன் கவர்மெண்ட் 52 to 151. ஸோ இதில் எக்ஸிக்யூட்டிவ், பார்லிமெண்ட், லெஜிஸ்லேட்டிவ் அப்படின்னு தனித்தனியாக பிரிச்சிருப்பாங்க. லெஜிஸ்லேட்டிவ் வந்து இப்போ 123, அதுக்கப்புறம் ஜுடிஷரி 124 to 147 ஆர்டிகல் ஜுடிஷரி. கேக்குக்கான ஆர்டிகல் இதில் சொல்லியிருப்பாங்க.
அதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் 6 பார்ட் 6 ஃபர்ஸ்ட் யூனியன், அப்புறம் ஸ்டேட், அதுக்கப்புறம் மூணாவதா யூனியன் டெரிட்டரி வரும், ஏழாவதா. ஸோ 6th பார்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் 152 to 237. ஸோ அதில் கவர்னருக்குரிய லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் வந்து 213, ஹை கோர்ட்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க, ஹை கோர்ட்ஸ் 214 to 232, அதுக்கப்புறம் சபார்டினேட் கோர்ட்ஸ் வந்து 233 to 237. சபார்டினேட் கோர்ட்ஸ் 233 to 237 சபார்டினேட் கோர்ட்ஸ். ஸோ யூனியன் ஸ்டேட். அதுக்கப்புறம் நமக்கு வந்து 8th, ஸோ இது வந்து 7th பார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு வந்து டெலீட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 8th பார்ட் நம்ம பார்த்தோம்னா யூனியன் டெரிட்டரிஸ் 239 to 242, 239 to 242 யூனியன் டெரிட்டரி. ஸோ அதுக்கப்புறம் 9th வந்து பஞ்சாயத்து 243 to 243O. அதுக்கப்புறம் 9A வந்து முனிசிபாலிட்டி 243P to 243ZC. ஸோ அதுக்கப்புறம் 243ZH to 243ZT வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் 9B. 10th பார்ட்டு scheduled under tribal areas 244 to 244A. அப்புறம் 11th ரிலேஷன்ஸ் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட். ஸோ சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் சொல்லக்கூடியது 11th பார்ட்டு 245 to 263. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன் 255 வரைக்கும், 245 to 255 10 ஆர்டிகல். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன் 256 to 263. அதுக்கப்புறம் 12th பார்ட்டு ஃபினான்ஸ், ப்ராப்பர்ட்டி, கான்ட்ராக்ட் அண்ட் சூட்ஸ். ஸோ அது வந்து 264 to 300A. இந்த 300Aங்கிறது ரைட் டு ப்ராப்பர்ட்டி. ஸோ அது வந்து பார்ட் 12 தான் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் 13 வந்து பார்த்தோம்னா ட்ரேடு, காமர்ஸ் அண்ட் இன்டர் கோர்ஸ் வித்தின் தி டெரிட்டரி ஆஃப் இந்தியா 301 to 307. 7 ஆர்டிகல் 301 307 வரைக்கும் பார்ட் 13 ட்ரேட், காமர்ஸ் அண்ட் இன்டர் கோர்ஸ். அதுக்கப்புறம் பார்ட் 14 வந்து சர்வீசஸ் அண்ட் யூனியன் அண்ட் ஸ்டேட். ஸோ ஸ்டேட்டு யூனியன் கவர்மெண்ட்டுடைய சர்வீசஸ் பற்றி சொல்லக்கூடியது பார்ட் 14 308 to 23. ஸோ அதுக்கப்புறம் பார்ட் 14A வந்து ட்ரிபியூனல்ஸ். ட்ரிபியூனல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்ட் 14A 323A to 323B, 323A 323B. அதுக்கப்புறம் 15 வந்து எலெக்ஷன்ஸ் 324 to 329A. ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் 16. ஸோ சில ஸ்டேட்ஸுக்கான ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து பார்ட் 16 இருக்குது 330 to 342A. சாரி, இது ஸ்டேட்ஸுக்குள்ள எஸ்சி, எஸ்டி, ஸோ அதுக்கப்புறம் பேக்வர்ட் கிளாஸஸ் உங்களுக்கான ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்தது 330 to 342A பார்ட் 16 இது. அதுக்கப்புறம் பார்ட் 17 வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் நமக்கு 343 to 351A. இதில் யூனியன் லாங்குவேஜ் வந்து 343 to 344. ரீஜனல் லாங்குவேஜஸ் 345 to 347. அதுக்கப்புறம் கோர்ட்ஸுடைய சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், அதுக்கப்புறம் மற்ற கோர்ட்ஸுடைய லாங்குவேஜ் வந்து 348 to 349. அதுக்கப்புறம் பார்ட் 18 வந்து எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் 352 to 360 வரைக்கும் இருக்கக்கூடியது எமர்ஜென்சி. அதுக்கப்புறம் பார்ட் 19 வந்து மிஸ்லேனியஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது 361 to 367. அதுக்கப்புறம் பார்ட் 20 வந்து அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் 368. அதுக்கப்புறம் பார்ட் 21 டெம்பரரி டிரான்சிஷனல் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் 369 to 392. அதுக்கப்புறம் பார்ட் 22 ஷார்ட் டைட்டில் கமன்ஸ்மெண்ட் அத்தாரிட்டேட்டிவ் டெக்ஸ்ட் இன் ஹிந்தி. அதுக்கப்புறம் ரிப்பீல்ஸ். ஸோ இதில் வந்து 393 to 395 வரைக்கும் இருக்கக்கூடியது பார்ட் 22. ஸோ இதில் பார்ட் 7 வந்து பார்ட் பி ஸ்டேட்ஸ் வந்து டீல் பண்ணக்கூடியது. ஸோ அதை வந்து 7th அமெண்ட்மெண்ட் 1956 டெலிட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்ட் 4A, அதுக்கப்புறம் பார்ட் 14A ஆடட் பை 42nd அமெண்ட்மெண்ட்டில் ஆட் பண்ணியிருப்பாங்க பார்ட் 4A. அதுக்கப்புறம் பார்ட் 14A. அதேமாதிரி பார்ட் 9A ஆட் பண்ணது 74th அமெண்ட்மெண்ட்டு. பார்ட் 9B வந்து ஆட் பண்ணது 97th அமெண்ட்மெண்ட்டு. ஸோ அடுத்த முக்கியமான ஆர்டிகல் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் வந்து நேம் அண்ட் டெரிட்டரி ஆஃப் யூனியன் சொல்லக்கூடியது. தேர்ட் வந்து நியூ ஸ்டேட்ஸ், அப்புறம் ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஏரியா. ஸோ இது வந்து எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்ஸ். ஆர்டிகல் 3 வந்து எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்ஸை பற்றி மட்டும் சொல்லக்கூடியது. ஸோ ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸை ஆல்ட்ரு பண்ணலாம், இல்லையா ரெண்டாக உடச்சி இன்னொரு ஸ்டேட் ஃபார்ம் பண்ணலாம், அதனுடைய நேம் மாற்றலாம், பவுண்ட்ரியை ஆல்ட்ரு பண்ணக்கூடியது, பவுண்ட்ரியை மறுபடியும் மாற்றி இது பண்ணலாம். ஸோ அதெல்லாம் வந்து ஆர்டிகல் 3 சொல்லும். ஆர்டிகல் 2 வந்து என்ன சொல்லணும்னா புதுசாக வந்து ஒரு ஸ்டேட் கிரியேட் பண்ணக்கூடியது. ஸோ எப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன லேண்டு வேறு கண்ட்ரியோட பார்ட்டை வந்து நம்ம வாங்கி ஆட் பண்ணி ஸோ அங்கே வந்து ஒரு ஸ்டேட்டை வந்து நம்ம
இந்தியாவோட இணைக்கலாம். ஸோ அப்படி பண்ணுறதுக்கு வந்து ஆர்டிகல் 2 கீழே பண்ண முடியும். ஸோ ஆர்டிகல் 3ங்கிறது ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆக இருக்கிற ஸ்டேட்டை வந்து ஆல்டர் பண்ணக்கூடியது ஆர்டிகல் 3. அதுக்கப்புறம் 13 வந்து லாஸ் இன்கன்சிஸ்டன்ட் வித் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ ஆர்டிகல் 14 ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, 16 ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட், 17 அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, 19ல் வந்து 6 ரைட்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க, 21 right protection of life and personal liberty. So 21A elementary education, right to elementary education. 25 வந்து freedom of conscience, profession, practice and propagation of religion. 25. 30 வந்து right of minorities to establish educational institutions. 31C saving laws, giving effect to directive principles. So directive principles implement பண்ணுறதுக்காக சட்டம் இயற்றும் போது அந்த சட்டத்தை ஜுடிஷியல் ரிவ்யூலேருந்து பாதுகாக்கிறதுக்காக அதுக்கான சேஃப்கார்ட் பண்ணக்கூடியது 31C. அதுக்கப்புறம் 32 வந்து ரிட் இஷ்யூ பண்ணக்கூடியது சுப்ரீம் கோர்ட்டு. அதுக்கப்புறம் 38 வந்து ஸ்டேட் டு செக்யூர் சோசியல் ஆர்டர் ஃபார் த ப்ரொமோஷன் ஆஃப் வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள். ஸோ இது வந்து டிபிஎஃப் சொல்லக்கூடியது வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள் அப்படின்னு சொல்லக்கூடியது 38. 40 வந்து வில்லேஜ் பஞ்சாயத்து சொல்கிறது. 44 யூனிஃபார்ம் சிவில் கோடு. 45 ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் டு த சில்ட்ரன் பிலோ த ஏஜ் ஆஃப் 6 years. ஸோ 6 வயசு உட்பட்ட குழந்தைகளுக்கு வந்து ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணக்கூடியது ஆர்டிகல் 45. இது வந்து டிபிஎஸ்பியில் வந்து வரக்கூடியது. அதுக்கப்புறம் 46 வந்து ப்ரொமோஷன் ஆஃப் எஜுகேஷனல் அண்ட் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் SC ST. அதுக்கப்புறம் வீக்கர் செக்ஷன். ஸோ உங்களுடைய எஜுகேஷனல் அண்ட் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடியது 46. 50 வந்து ஜுடிஷியரி வந்து எக்ஸிக்யூட்டிவ்ல வந்து செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 50-50. 51 இன்டர்நேஷ்னல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி. 51A ஃபண்டமெண்டல் டியூட்டிஸு. அடுத்து 72 வந்து பிரசிடென்ட்டுடைய பர்டனிங் பவர்ஸ் வந்து சொல்லக்கூடியது. சாரி, பிரசிடென்ட்டுடைய பர்டனிங் பவர்ஸ். ஸோ டு கிராண்ட் பர்டன்ஸ் வந்து 72. அதுக்கப்புறம் 74 வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஸோ அது வந்து பிரைம் மினிஸ்டர், இது சென்ட்ரல் கவர்மெண்ட். சாரி, 74 வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் டு அட்வைஸ் பிரசிடென்ட் அட்வைஸ்மெண்ட் இருக்கா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் 74. அதுக்கப்புறம் இதுலேருந்து ஒரு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 78 வந்து டியூட்டிஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர்ஸ். அதுக்கப்புறம் 110ங்கிறது மணிபில். 112ங்கிறது பட்ஜெட், ஆனுவல் ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட் பட்ஜெட். 112. 123 அப்படின்னு சொல்லக்கூடியது பிரசிடென்ட் வந்து ஆர்டினன்ஸ் ப்ரமல்கேட் பண்ணக்கூடியது. 123. 143 அப்படின்னு சொல்லக்கூடியது பிரசிடென்ட் சுப்ரீம் கோர்ட்டை கன்சல்ட் பண்ணுவார். ஸோ அவருக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா சுப்ரீம் கோர்ட்டை கன்சல்ட் பண்ணக்கூடியது 143. 155 கவர்னர் சொல்லுது, அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர். 155. 161 வந்து கவர்னருடைய பர்டனிங் பவர். ஸோ கவர்னர் டு கிராண்ட் பர்டன்ஸ் வந்து 161. அதே பிரசிடென்ட்னா 72. அதுக்கப்புறம் 163ங்கிறது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஸோ இது வந்து ஸ்டேட் லெவலில் சொல்லக்கூடியது ஸ்டேட்டுடைய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் 163. ஸோ இதோட ப்ளஸ் போட்டோம்னா 167. அப்போ டியூட்டிஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் கிடைச்சிருது. 169 வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஸோ ஸ்டேட்டில் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் சட்டம் மேலவையை வந்து உருவாக்கலாம் இல்லை அதை கலைக்கிறதுக்கான ஆர்டிகல் வந்து 169. அதுக்கப்புறம் 200ங்கிறது பில்ஸுக்கு கவர்னர் வந்து அசன்ட் கொடுக்கக்கூடியது. ஸோ அசன்ட் டு பில்ஸ் பை கவர்னர் 200. அதுக்கப்புறம் 213 அப்படிங்கிறது கவர்னர் டு ப்ரமல்கேட் ஆர்டினன்சஸ். பிரசிடென்ட் வந்து ஆர்டினன்ஸ் போடக்கூடியது 123. ஸோ 123னா பிரசிடென்ட் வந்து 123 ஆர்டினன்ஸ் போட்டுருவார் 123க்குள்ள. அதே மாதிரி 213 வந்து கவர்னர் வந்து ஆர்டினன்ஸ் இஷ்யூ பண்ணக்கூடியது. 226 ஹைகோர்ட் ரிட் இஷ்யூ பண்ணக்கூடியது. 239 EE. ஸோ இது வந்து டெல்லிக்கு ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கூடியது. 249 பார்லிமெண்ட் டு லெஜிஸ்லேட் ஸ்டேட் லிஸ்ட் இன் நேஷனல் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்லாம் பார்லிமெண்ட் வந்து லெஜிஸ்லேட் பண்ணுறதுக்கான அதிகாரம் கொடுக்கக்கூடியது 249. ஸோ எப்போனா நேஷனல் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது. அதுக்கப்புறம் 262 வந்து டிஸ்பியூட்ஸ் ரிலேட்டிங் டு வாட்டர்ஸ் ஆஃப் இன்டர்ஸ்டேட் ரிவர். ஸோ இன்டர்ஸ்டேட் ரெண்டு மாநிலங்களுக்கான ஆறுகளுடைய டிஸ்பியூட்டை ரிசால்வ் பண்ணக்கூடியது 262. 263 வந்து இன்டர்ஸ்டேட் கவுன்சில். அதுக்கப்புறம் 275 கிராண்ட்ஸ் ஃப்ரம் யூனியன் டு சர்டைன் ஸ்டேட்ஸ். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட்டுக்கு ஃபண்டு வரக்கூடியது. ஸோ கிராண்ட்ஸ் வரக்கூடியது 275. 280 ஃபினான்ஸ் கமிஷன். அதுக்கப்புறம் 300 வந்து சூட்ஸ் அண்ட் ப்ரொசீடிங்ஸ். 300A ரைட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. 311. ஸோ 311 வந்து டிஸ்மிசல் ரிமூவல் ஆர் ரிடக்ஷன் இன் ரேங்க் ஆஃப் பர்சன்ஸ் எம்ப்ளாய்டு இன் சிவில் கெப்பாசிட்டி. ஸோ சிவில் சர்வீஸில் கூட பர்சன்ஸுடைய ரேங்க் வந்து டிஸ்மிஸில் ரிமூவலில் ரெடியூஸ் பண்ணக்கூடியது 311. 312ங்கிறது ஆல் இண்டியா சர்வீசஸ். 315 பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்.
ஃபார் யூனியன் ஸ்டேட் ரெண்டுக்குமே வந்து 315 தான் ஆர்டிகல். 320ங்கிறது பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய ஃபங்க்ஷன் சொல்லக்கூடியது. அப்புறம் 323A அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல்ஸ். 323A அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல்ஸ். 324 எலெக்ஷன் கமிஷன். 330 வந்து ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் ஃபார் SC அண்ட் SC இன் ஹவுசஸ் ஆஃப் ஹவுஸ் ஆஃப் தி பீப்புள். ஸோ SC STக்கான சீட்ஸ் வந்து ரிசர்வ் பண்ணக்கூடியது 330. அதே மாதிரி 335ங்கிறது சர்வீஸில் வந்து ரிசர்வேஷன் கொடுக்கக்கூடியது 335. 352 நேஷனல் எமர்ஜென்சி. 356 வந்து ஃபெயிலியர் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் மிஷினரி இன் ஸ்டேட்ஸ், அப்போ வந்து பிரசிடென்ட் ரூல் போடக்கூடியது. 360 ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. 365 ஃபெயிலியர் டு ஸ்டேட், ஃபெயிலியர் டு கம்ப்ளை வித் த டைரக்ஷன்ஸ் கிவன் பை யூனியன்னா அப்போ பிரசிடென்ட் ரூல் வந்து கொண்டு வர முடியும். 365. 368 பார்லிமெண்ட் டு அமெண்ட் கான்ஸ்டியூஷன். ஸோ கான்ஸ்டியூஷனை பார்லிமெண்ட் அமெண்ட் பண்ணக்கூடியது 368. அடுத்து ஷெட்யூல்ஸ். ஸோ மொத்தம் 10 ஷெட்யூல்ஸில் இருக்கக்கூடிய 12 ஷெட்யூல்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான ஃபீச்சர்ஸு அதில் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஷெட்யூல்ஸை பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஷெட்யூல் வந்து நேம், ஸ்டேட்ஸுடைய நேமு, அதுக்கப்புறம் அவங்களுடைய டெரிட்டோரியல் ஜுடிக்ஷன் இருக்கக்கூடியது ஃபஸ்ட்டு ஷெட்யூல். அப்புறம் யூனியன் டெரிட்டரிஸ், இதுவும் அவங்களுடைய நேமும் இதுதான் இருக்கும் ஃபஸ்ட்டு ஷெட்யூலில். செகண்ட் ஷெட்யூல் பார்த்தோம்னா ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டிங் டு அட்வான்சஸ் ப்ரிவிலேஜஸ். ஸோ சேலரிஸ் ப்ரிவிலேஜஸ் பற்றி சொல்லக்கூடியது செகண்ட் ஷெட்யூல். பிரசிடென்ட், கவர்னர், அதுக்கப்புறம் ஸ்பீக்கர், டெப்டி ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா, அதுக்கப்புறம் சேர்மன், டெப்டி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. ஸோ அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் வந்து அசம்பிளிக்கு வருவார், அதுக்கப்புறம் சேர்மன் வந்துடுவார் கவுன்சிலுக்கு. அப்புறம் ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டு, கீழே ஜட்ஜஸ் ஆஃப் ஹைகோர்ட்டு, அதுக்கப்புறம் கேகு. ஸோ உங்களுடைய ப்ரிவிலேஜஸ் அலவன்சஸ் பற்றி சொல்லக்கூடிய செகண்ட் ஷெட்யூல். தேர்ட் ஷெட்யூல் வந்து ஃபார்ம்ஸ் ஆஃப் ஓத்ஸ் ஆர் ஆஃபர்மேஷன்ஸ். ஸோ அவங்களுடைய பதவி பிரமாணம் பற்றி சொல்லக்கூடியது. ஸோ யூனியன் மினிஸ்டர், அதுக்கப்புறம் MP, மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட், ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டு, கேகு, அப்புறம் ஸ்டேட் மினிஸ்டர்ஸு. ஸோ அதே மாதிரி MLA, ஜட்ஜஸ் ஆஃப் ஹைகோர்ட். ஸோ உங்களுடைய பதவி பிரமாணம் பற்றி சொல்லக்கூடியது தேர்ட் ஷெட்யூல். அதுக்கப்புறம் ஃபோர்த் ஷெட்யூல் பார்த்தோம்னா அலோகேஷன் ஆஃப் சீட்ஸ் இன் ராஜ்யசபா ஃபார் ஸ்டேட்ஸ். ஸோ ஸ்டேட்ஸுக்கும் யூனியன் டெரிட்டரிக்கும் ராஜ்யசபாவில் சீட் அலோகேட் பண்ணக்கூடியது ஃபோர்த்து ஷெட்யூல், 4வது அட்டவணை. அலோகேஷன் ஆஃப் சீட்ஸ் இன் ராஜ்யசபா டு ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ். அதுக்கப்புறம் ஃபிஃப்த் ஷெட்யூல் பார்த்தோம்னா கண்ட்ரோல் ஆஃப் ஷெட்யூல்டு ஏரியாஸ் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ். ஸோ SC ST வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. ஸோ ஃபிஃப்த் ஷெட்யூல். அதே மாதிரி சிக்ஸ்த்து ஷெட்யூலும் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ட்ரைபல் ஏரியாஸ். பட் எந்த ஸ்டேட்லனா ஒரு 4 ஸ்டேட் மட்டும் சொல்லியிருப்பாங்க. இது வந்து ATM ஸ்கொயர் அப்படின்னு நம்ம வச்சுப்போம். ஸோ ஏன்னா அசாம், அதுக்கப்புறம் T வந்து திரிபுரா, M ஸ்கொயர் வந்து மேகாலயா, மிசோரம். ஸோ அசாம், மேகாலயா, மிசோரம், திரிபுரா, அந்த 4 ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ட்ரைபல் ஏரியாஸ் வந்து அட்மினிஸ்டர் பண்ணக்கூடியது சிக்ஸ்த்து ஷெட்யூல். அப்புறம் செவன்த் ஷெட்யூலில் 3 லிஸ்ட்டாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ ஸ்டேட்டு, யூனியன், ஸ்டேட்டு, கரண்ட் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. இப்போ ஆரிஜினலி ஸோ இனிஷியலாக எவ்வளோ இருந்தது, எவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா யூனியனில் 97, ஸோ ஸ்டேட் 66, கரண்ட் 47. ஸோ இப்போ ப்ரெசென்ட்டாக எவ்வளோ இருக்குன்னா, ஸோ இது வந்து இப்போ ப்ரெசென்ட் வந்து இது வந்து உங்களுக்கு 7th எடிஷனில் வந்து ஏதாவது மாறி இருக்கான்றது செக் பண்ணிக்கோங்க. இது வந்து 6th எடிஷன் புக்கு. ஸோ இதில் வந்து கொடுத்துருக்கக்கூடியபடி நம்ம பார்க்குறோம். ப்ரெசென்ட்டாக 98 யூனியனில், ஸ்டேட்டில் வந்து 59, கன்கரண்டில் 52. ஸோ கன்கரண்ட் வந்து அப்படியே செம்ம தான் இருக்குது. கன்கரண்ட் 52, ஸ்டேட் வந்து 59, யூனியன் 98. ஸோ ஆரிஜினலி ஆரம்பத்தில் இருந்தது வந்து யூனியன் 97, ஸ்டேட்டு 66, கன்கரண்ட் 47. ஸோ அதுக்கப்புறம் 8th ஷெட்யூல் பார்த்தோம்னா லாங்குவேஜஸ் வச்சுருப்பாங்க. ஸோ ஆரிஜினலி 14 லாங்குவேஜ் இருந்தது. இப்போ ப்ரெசென்ட்டாக 22 லாங்குவேஜ் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா 14க்கு அப்புறம் ஆட் பண்ணப்பட்டது பார்த்தோம்னா சிந்தி 21st அமெண்ட்மெண்ட்டில் ஆட் பண்ணியிருப்பாங்க. 21st அமெண்ட்மெண்ட் 1967 சிந்தி ஆட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கொங்கனி, மணிப்புரி, நேபாளி, இது 3 71st அமெண்ட்மெண்ட் 92. ஸோ கொங்கனி, மணிப்புரி, நேபாளி 71st அமெண்ட்மெண்ட் 92 ஆட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 92nd அமெண்ட்மெண்ட் 2003 4 லாங்குவேஜ் போடோ, டோங்கரி, மைதிலி, சந்தாலி. போடோ, டோங்கரி, மைதிலி, சந்தாலி 92nd அமெண்ட்மெண்ட் 2003. அதுக்கப்புறம் 96th அமெண்ட்மெண்ட் 2011 வந்து ஒரியா அப்படின்னு சொல்லக்கூடியது ஒடியா அப்படின்னு ரீநேம் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரியா அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடியது ஒடியா அப்படின்னு சொல்லி ரீநேம் பண்ணது 96th அமெண்ட்மெண்ட் 2011. ஸோ இது வந்து 8th ஷெட்யூல். அதுக்கப்புறம் 9th ஷெட்யூல் பார்த்தோம்னா நமக்கு வந்து அதாவது ஜுடிஷியல் ரிவ்யூவில் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ ஒரு சில ஆக்டோ இல்லை மற்ற விஷயங்களை ஏதாவது ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதை கொண்டு வந்து 9th ஷெட்யூலில் வச்சிட்டாங்கன்னா இந்த 9th ஷெட்யூலுங்கிறது ஜுடிஷியல் ரிவ்யூவுக்கு உட்படாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் கேசவானந்த பாரதி கேஸில் வந்து இது வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அதுவும் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூக்கு உட்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. லேண்ட் ரிஃபார்ம்ஸ், ஜமீன்தாரி சிஸ்டம், அபாலிஷன் ஆஃப் ஜமீன்தாரி சிஸ்டம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த 9th ஷெட்யூல் வச்சுருப்பாங்க. 9th ஷெட்யூல் ஆட் பண்ணது ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் 1951. ஸோ லாஸ் இன்க்ளூடட் இன் இட் from judicial scrutiny on the ground of
violation of fundamental rights. ஸோ 2007ல் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஆஃப்டர் ஏப்ரல் 24 1973 ஆர் நவ் ஓப்பன் டு ஜுடிஷியல் ரிவ்யூ. ஸோ ஏப்ரல் 24 1973 ஸோ ஏப்ரல் 24 1973க்கு அப்புறம் இந்த 9th ஷெட்யூலில் இன்க்ளூட் பண்ணப்பட்ட ஆக்ட்ஸ் எல்லாமே அது ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 2007ல் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 10th ஷெட்யூல் பார்த்தோம்னா இது வந்து ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ எம்பிஎம்எல்ஏ டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணக்கூடியது ஆன் த கிரவுண்ட்ஸ் ஆஃப் டிஃபெக்ஷன் 52nd அமெண்ட்மெண்ட் 1985ல் வந்து ஆக்ட் பண்ணப்பட்டது 10th ஷெட்யூல். இப்போ 11th ஷெட்யூல் இது வந்து 73rd அமெண்ட்மெண்ட் 92. ஸோ அது வந்து பஞ்சாயத்து ராஜ் சொல்லக்கூடியது 243Gயில் வந்து 29 மேட்டர்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. 29 சப்ஜெக்ட் ஐட்டம்ஸ் வந்து பஞ்சாயத்துக்கு சொல்லியிருப்பாங்க 243G ஆர்டிக்கலில். அதுக்கப்புறம் 12th ஷெட்யூல். ஸோ இதுவும் வந்து 74th அமெண்ட்மெண்ட் 92ல் ஆட் பண்ணப்பட்டது. இது முனிசிபாலிட்டிஸ் பற்றி சொல்லக்கூடியது 18 சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் வந்து 243Wவில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வந்து மொத்தம் 12 ஷெட்யூல்ஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து சோர்சஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன். ஸோ முக்கியமான எந்தெந்த நாட்டில் எந்தெந்த கண்ட்ரியோட கான்ஸ்டியூஷன் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 எடுத்தது ஃபெட்ரல் கவர்னர், ஆஃபீஸ் ஆஃப் கவர்னர், ஜுடிஷரி, பப்ளிக் சர்வீஸ், எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டீடைல்ஸ். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டீடைல்ஸ் இதெல்லாம் 1935 ஆக்ட்லேருந்து எடுத்திருப்பாங்க. பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன் யூகேலேருந்து எடுத்தது பார்லிமெண்டரி கவர்மெண்ட், ரூல் ஆஃப் லா. ஸோ ரூல் ஆஃப் லா இது வந்து முக்கியமான சட்டத்தின் ஆட்சி. ரூல் ஆஃப் லா, லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர், சிட்டிசன்ஷிப், கேபினெட். ஸோ சிட்டிசன்ஷிப், கேபினெட், ரிட்ஸு, ப்ரிவிலேஜஸ், பார்லிமெண்ட்ரி ப்ரிவிலேஜஸ், அதுக்கப்புறம் பை கேமரலிசம். ஸோ இதெல்லாம் வந்து பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து நம்ம பாரோ பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் யூஎஸ் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்தது ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி, ஜுடிஷியல் ரிவ்யூ. ஸோ ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து யூஎஸ்லேருந்து எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட்டை பதவி நீக்கம் செய்யக்கூடியது, ரிமூவல் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹைகோர்ட் ஜட்ஜஸ். ஸோ இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட், அதுக்கப்புறம் ரிமூவல் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட் ஜட்ஜஸ், அதுக்கப்புறம் வைஸ் பிரசிடென்ட். ஸோ இவங்களெல்லாம் வந்து இம்பீச்மெண்ட் பண்ணக்கூடியதும் யூஎஸ் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்துருவோம். அதுக்கப்புறம் ஐரிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்தது டிபிஎஸ்பி. அதுக்கப்புறம் நாமினேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் டு ராஜ்யசபா. ஸோ ராஜ்யசபாக்கு மெம்பர்ஸை நாமினேஷன் பண்ணக்கூடிய முறை. அதுக்கப்புறம் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் எலெக்ஷனும் ஐரிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து தான் பாரோ பண்ணியிருக்கோம். கனடியன் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்தது என்னன்னா ஸ்ட்ராங் சென்டர். ஸோ சென்டர் வந்து அதிகமான பவர் கொடுத்துருப்பாங்க. ரெசிடரி பவர்ஸ் எல்லாமே சென்டர் கிட்ட கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் கவர்னர்ஸ் பை சென்டர். ஸோ அந்த ரெசிடரி பவர்ஸை கவர்ன் பண்ணுறதுக்காக கவர்னர்ஸை வந்து அப்பாயின்ட் பண்ணும் சென்டர். அதே அப்புறம் அட்வைசரி ஜுடிக்ஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட்டுடைய அட்வைசரி ஜுடிக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து கனடா கான்ஸ்டியூஷன்லேருந்து பாரோ பண்ணது. ஆஸ்திரேலியன் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்தது பார்த்தோம்னா கன்கர்ன் லிஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஜாயின்ட் சிட்டிங், அப்புறம் ட்ரேட் காமர்ஸ் அண்ட் இன்டர்கோர்ஸ். ஸோ கன்கர்ன் லிஸ்ட்டு, ட்ரேட் காமர்ஸ் அண்ட் இன்டர்கோர்ஸ், ஜாயின்ட் சிட்டிங் ஆஃப் 2 houses ஆஃப் பார்லிமெண்ட். ஸோ இது வந்து ஆஸ்திரேலியன் கான்ஸ்டியூஷன். அதுக்கப்புறம் வெய்மர் கான்ஸ்டியூஷன். வெய்மர்ங்கிறது ஜெர்மனி. இதில் வந்து சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் 2021 தவிர மற்றதெல்லாம் சஸ்பெண்ட் ஆகும். ஸோ இந்த ப்ரொவிஷன் எடுத்தது வெய்மர் கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஜெர்மனி, சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எடுத்திருக்கோம். அடுத்து சோவியத் கான்ஸ்டியூஷன் ரஷ்யா பார்த்தோம்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அதுக்கப்புறம் வந்து பிரியாம்பலில் ஆட் பண்ணப்பட்ட சோசியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். அடுத்து ஃப்ரெஞ்சு கான்ஸ்டியூஷன். ஸோ இதில் வந்து ரிப்பப்ளிக், அப்புறம் லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி. ஸோ இதெல்லாம் வந்து பிரியாம்பலுடைய ஐடியல். ஸோ இது வந்து எடுத்தது ஃப்ரெஞ்சு கான்ஸ்டியூஷனில் இருந்து ரிப்பப்ளிக், லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி. அடுத்து சவுத் ஆப்பிரிக்கன் கான்ஸ்டியூஷன் வந்து ப்ரொசீஜர் ஃபார் அமெண்ட்மெண்ட். ஸோ அமெண்ட்மெண்ட் பண்ண 368 கீழே. ஸோ அந்த ப்ரொசீஜர் எடுத்தது சவுத் ஆப்பிரிக்கன் கான்ஸ்டியூஷன்லேருந்து. ஸோ அதுக்கப்புறம் எலெக்ஷன்ஸ் ஆஃப் தி மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா. ஸோ ராஜ்யசபாவுடைய எலெக்ஷன் எடுத்ததும் சவுத் ஆப்பிரிக்கன் கான்ஸ்டியூஷன். ஸோ அதே மாதிரி ராஜ்யசபாவில் மெம்பர்ஸை நாமினேட் பண்ணக்கூடியதை எடுத்தது ஐரிஷ் கான்ஸ்டியூஷன். அது ராஜ்யசபாவுக்கு எலெக்ஷன். ஸோ எலெக்ஷன்ஸ் ஆஃப் ராஜ்யசபா சவுத் ஆப்பிரிக்கா கான்ஸ்டியூஷன், நாமினேஷன் ஆஃப் ராஜ்யசபா வந்து ஐரிஷ் கான்ஸ்டியூஷன். அடுத்து ஜாப்பனீஸ் கான்ஸ்டியூஷன் வந்து ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா. ஸோ ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா அப்படின்னு சொல்லக்கூடியது ஜாப்பனீஸ் கான்ஸ்டியூஷன். ரூல் ஆஃப் லா அப்படின்னு சொல்லக்கூடியது பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன். ரூல் ஆஃப் லா பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன். ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா அப்படின்னு சொல்லக்கூடியது ஜாப்பனீஸ் கான்ஸ்டியூஷன் வந்து எடுத்துருப்போம். ஸோ இதோட நமக்கு வந்து கான்ஸ்டியூஷனோட முக்கியமான ஃபீச்சர்ஸ் வந்து எல்லாமே முடியுது. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து ப்ரியாம்பிள். ஸோ அதில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோட நம்ம கண்டினியூ பண்ணலாம்.